Hi guys, welcome back to my channel. நான் உங்கள் நண்பன் மன்சூர். Hope you are having a great day. என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். என்னோட GoPro வந்து லைட்டாக வாட்டர் டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக நம்ம வந்து கேரளமூடு வாட்டர் ஃபால்ஸ்க்கு ஒரு சின்ன ரைடு போயிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல வந்து நான் அண்டர் வாட்டர் ஷாட் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து GoProவை கொஞ்சம் டீப்பாக தண்ணிக்குள்ளே உள்ளே விட்டுட்டேன். ஸோ அதில் என்ன ஆச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கேமராக்குள்ளே வந்து தண்ணி போயிடுச்சு. நல்லா 1 அடி 2 அடி இந்த கேப்பில் மட்டும்தான் வந்து தண்ணியை விட்டுருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஆனதப்போ ஒன்றும் ஆனதில்லை. லாஸ்ட் டைம் வந்து பீச்சுக்கு போயிருந்தப்போ பீச்சில் வந்து இந்த அலை அடிக்கும் போது அந்த கேமரா அதில் விழுந்துருச்சு. ஸோ அதில் ஏதோ பிரச்சனை ஆயிருக்குமா என்னன்னு தெரில. பட் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியில் கொஞ்சம் ஆழமாக ஓரளவுக்கு ஒரு 4-5 அடி அந்த ஆழத்தில் தண்ணியில் உள்ள கேமரா விட்டுட்டேன். ஸோ சடனாக பார்த்தீங்க அப்படின்னா கேமரா வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுது, ஆன் ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக மோடு மாறுச்சு. ஸோ எனக்கு வந்து ஓகே, நான் அது எக்ஸைட்மெண்ட்டில் வந்து அதெல்லாம் கவனிக்கலை. ஸோ அது எதுவும் ஆறுதுன்னு சொல்லிட்டு நான் மேனுவலாக மாற்றி ரெக்கார்டில் போட்டுருந்தேன். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் அப்படியே டோட்டலாக ஆஃப் ஆகிடுச்சு. என்னடா இது இப்படி ஆஃப் ஆகிடுச்சுன்னு ஒரு மாதிரி பதறி போய் டக்குன்னு வெளியே வந்து டக்குன்னு பேட்டரியெல்லாம் கழட்டி உள்ளே அந்த பேட்டரி கவர் ஓப்பன் பண்ணவுடனே பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து தண்ணி ஊற்றுது. ஸோ இந்த மாதிரி ஆகக்கூடாது, பட் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம எந்த ஒரு எலக்ட்ரிக் டிவைஸும் எடுத்தாலுமே தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அதோட சார்ஜை கட் பண்ணணும். அதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், பேட்டரி மட்டும் தனியாக ஃபஸ்ட்டு கழட்டி வச்சுட்டு அந்த இடத்துல எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு லைட்டாக க்ளீன் பண்ணி லைட்டாக உதறி எல்லாம் பண்ணி ஒரு காட்டன் துணியில் வந்து சுற்றி உள்ளே வச்சுட்டேன். ஸோ வச்சதுக்கப்புறம் அவ்வளோதான், தண்ணியில் உள்ளே போயிடுச்சு. கேமரா ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா முடிஞ்சிடா, அவ்வளோதான். ஒரு 25,000 காலி. நமக்கு சின்னதாக ஒரு ஷார்ட் எடுக்கணுங்கிறக்கா 25,000 போச்சு அப்படின்னு ரொம்ப அப்செட் ஆகிட்டு, ஸோ அதுக்கப்புறம் எதுவுமே வந்து ஷூட் எதுவும் பண்ணலை. நான் அப்படியே ரெக்கார்டு எதுவும் பண்ணாமல் அப்படியே கிளம்பி வந்துட்டோம். ஸோ வந்து வீட்டில் வந்ததுக்கப்புறம் அது சரி அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியாட்டே சர்வீஸ் கொடுக்கலாமா என்னென்னு விசாரித்ததில் எதுவுமே எனக்கு பக்கத்தில் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அதனால் வந்து நானே மேனுவலாக ட்ரை பண்ணேன். ஸோ கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, GoProவில் இருக்கிற அந்த லென்ஸ் கவரை கழட்டணும். ஸோ யூஸ்வலாக லென்ஸ் கவர் நீங்கள் ஃபஸ்ட் டைம் கழட்டும் போது வந்து கொஞ்சம் டைட்டாகவே இருக்கும். நான் வந்து ஒரு சின்ன கார்டு யூஸ் பண்ணேன், அது லைட்டாக எம்பி கொடுக்குற மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த லென்ஸ் கவரை கழட்டியாச்சு. லென்ஸ் கவர் கழட்டிட்டு கேமராவை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரியாக வியர்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஸோ அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கவர் இருக்கும், GoProன்னு எழுதியிருக்கு பார்த்தீங்களா, அந்த கவரில் கீழே ஒரு லைன் மாதிரி ஒரு சின்ன கேப் இருக்கும். ஸோ அந்த கேப்பில் வந்து நான் வந்து கார்டு யூஸ் பண்ணி எம்பி கொடுக்கணும். சரிங்களா, அது சின்ன வந்து லாக் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த எம்பி கொடுக்கணும். அதுக்கு நான் வந்து எந்த ஒரு நீங்கள் கார்டான ஒரு ஏடிஎம் கார்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு கார்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்கள் லைட்டாக எம்பி கொடுத்துட்டு அப்படியே அதை உள்ளே ப்ரெஸ் பண்ணி எம்பி கொடுத்தீங்கன்னா லென்ஸ் கவர் கிட்டே இருக்கிற கவர் ஈஸியாக ஓப்பன் ஆயிரும். பட் அந்த ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, எல்இடி ஸ்க்ரீன் மாதிரி, அது வந்து கொஞ்சம் ஓப்பன் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அந்த கவர் வந்து ஒட்டி இருக்கும் ரொம்ப. ஸோ உள்ளே கம் வச்சு ஒட்டி இருப்பாங்க வாட்டர் ப்ரூஃப்காக. ஸோ அது நீங்கள் வந்து லைட்டாக கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு டீப்பாக உள்ள அறுத்த மாதிரி தான் அதை நீங்கள் எடுக்கணும். ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளே பார்த்தீங்களா அது வந்து ஒரு அந்த லென்ஸ், தென் வந்து அந்த எல்சிடி ஸ்க்ரீன் அது மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஆக்சுவலாக போர்டு. அந்த போர்டை கழட்டுறதுக்கு 6 ஸ்க்ரூ இருக்கும். அந்த 6 ஸ்க்ரூவை கழட்டினீங்கன்னா தான் வந்து போர்டு வந்து வெளியே வந்துடும். ஓகேங்களா. ஸோ அதை கழட்டுறதுக்கு வந்து நமக்கு ஃப்ளோர் டைப், அதாவது அமெரிக்கன் ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டைப் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ரொம்ப மைன்யூட்டான ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இருக்கும், ஃப்ளோர் டைப் ஸ்க்ரூ டிரைவர். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி அந்த 6 இதையும் வந்து கழட்டணும். என்கிட்ட ஆக்சுவலாக அது இல்லை. நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃப்ளாட் ஸ்க்ரூ டிரைவர் ஒரு கடையில் சின்னதாக ஒன்று இருக்கும், அதை வாங்கி லைட்டாக வந்து கிரைண்ட் பண்ணி அந்த சைஸில் அட்ஜஸ்ட் பண்ணி அதை வச்சு தான் ஓப்பன் பண்ணேன். ஸோ பண்ணதில் வந்து 2-3 ஸ்க்ரூ வந்து டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் பண்ணும்போது நீங்கள் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஃப்ளோர் டைப் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு 1 mm அந்த சைஸில் தான் வந்து அந்த டைப் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த போர்டுக்கும் கீழே எல்சிடி ஸ்க்ரீன் பேட்டரிக்கு அந்த சார்ஜஸ்லாம் வந்து ஒரு 3 ஒயர் லைன் இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் ஜஸ்ட் இப்படி தூக்குனீங்க அப்படின்னா அது தனியாக வந்துடும். ஸோ அதாவது 3ஐயும் வந்து தனியாக கழட்டிட்டீங்க அப்படின்னா போர்டில் இருந்து அந்த எல்சிடி பேட்டரி இதெல்லாம் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிரும். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு, ஒரு லென்ஸ், அப்புறம் அந்த எல்சிடி ஸ்க்ரீன், அப்புறம் பேட்டரியோட இது. ஸோ இவ்வளோ தாங்க உள்ளே இருக்குது. இதுக்கு தான் வந்து ஆரம்பத்தில் அவ்வளோ ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. மேபி அந்த மைன்யூட் ஒர்க்குக்காக இருக்கும். ஸோ தென் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்கே வாட்டர் டேமேஜ் இருக்குது அந்த இடத்த பார்த்துட்டு நீங்கள் பட்ஸ்லேயோ இல்லை சின்ன பஞ்சு ஏதோ ஒன்று வச்சு லைட்டாக க்ளீன் பண்ணியிருக்கேங்க. கொஞ்சம் ஹார்டான பஞ்சு வைங்க, சாஃப்டான பஞ்சுனா அங்கங்கே அந்த நூல் மாதிரியெல்லாம் ஒட்டிக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் வந்து இயர்பட் யூஸ் பண்ணி எங்கெங்கே இருந்துச்சோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி லைட்டாக ப்ளோ பண்ணியிருக்கேன். ப்ளோ பண்ணுறதுனா மிஷின்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. நீங்கள் லைட்டாக வாயிலே கரெக்டாக ஊதி விட்டால் போதும். ஈரம் படாத அளவுக்கு பக்காவாக ஊதிடுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த தண்ணியெல்லாம் வந்து க்ளீன் ஆயிரும். தென் இதை பின்ன மாட்டி விட்டு போர்டை உள்ளே மாட்டி வச்சிடலாம். ஸோ தென் அதே மாதிரி ஸ்க்ரூவையும் பின்னாடி போட்டு
அந்த மேல் கவரையும் உள்ளே மாட்டிக்கலாம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே கவர் மாட்டும் போது நீங்கள் ஆல்ரெடி எல்லாமே கிட்டத்தட்ட அந்த கம்மெல்லாம் வந்து பிச்சு தான் எடுத்திருப்போம். ஸோ அந்த இடத்துல கிளிப் எதுவும் வந்து பெருசாக ஒட்டாது, கண்டிப்பாக கேப் விழுந்துடும். அதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது சின்ன கம்மோ இல்லாட்டி ஸ்டிக்கர் மாதிரி ஏதாவது டைப் வந்து சுற்றி வச்சுக்கோங்க. நான் இப்போதைக்கு கரண்ட்டாக எதுவுமே பண்ணலை, ஸோ அதனால தான் அப்படி தெரியுது. அப்புறமா வந்து நம்ம லென்ஸ் கவர் மாட்டிடுவோம். சரி, லென்ஸ் கவர் மாட்டிக்கிட்டு இப்போ வந்து பேட்டரியை போட்டு செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ பேட்டரி மாட்டியாச்சு, ஸோ ஆன் பண்ணியாச்சு, ஆன் ஆகுது, ஒர்க் ஆகுது. ஸோ டச்சும் நல்லா வேலை செய்யுது. ஸோ ஹோப்ஃபுல்லி வந்துட்டு நான் பயந்த அளவுக்கு வந்து எதுவும் ஏன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே அது பெருசாக போர்டு ஷார்ட் ஆகிறதுக்குள்ளேயே வந்து நம்ம பேட்டரி ரிமூவ் பண்ணதுனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. கேமரா நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் இதை வச்சு ரைடு போனால் தான், ஏன்னா உடனே தானே மாட்டியிருக்கோம். ஸோ லாங் ரைடு போகும்போதோ இல்லை ரொம்ப தூரத்துக்கு கேமரா ஆனில் வச்சா தான் எந்த பிரச்சனையும் எதுவும் வருதா இல்லையான்னு தெரியும். பட் இதில் வந்து ஒரு சின்ன ஒரு இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அதை ஒன்ஸ் கழட்டிட்டீங்க அப்படின்னா அதோட வாட்டர் ப்ரூஃபோட ரெசிஸ்டன்ஸ் வந்து போயிடும். ஏன்னா நீங்கள் கம்மெல்லாம் பிச்சு தான் எடுக்கிறீங்க. ஸோ அது ஆப்வியஸாக அது எல்லாமே போயிடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு இது வாட்டர் ப்ரூஃப்னு நம்பி நீங்கள் மலையிலையோ இல்லை எதுலேயுமே கூட ட்ரை பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் இதை கழட்டுறதுக்கு உண்டான வேலை வந்துச்சு, கழட்டிட்டீங்க அப்படின்னா தென் வந்து ஒரு வாட்டர் கேஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அதில் தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி தான் வந்து நீங்கள் மலையில் நனைஞ்சால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிறது பெட்ரு. ஏன்னா தண்ணி உள்ளே போகிறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. எனக்கு கவரை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஸோ கைஸ், இதுதான் இவ்வளோ தான் எனக்கு நடந்தது. நான் நடந்தது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், எப்படி பண்ணாங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மன்சூர் விலாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை, ஹேவ் a nice day.